தேவக்கோட்டை அருகே கண்டதேவி சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தேரோட்டம் 17 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். முத்துராமலிங்கம், இந்த தேரோட்டத்துக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது? சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே வந்து சிவகங்கை தேவஸ்தானம் உள்ளது. இது வந்து இந்த கோயில்ல வந்து ஆணி திருவிழா தேரோட்டம் வந்து கடந்த 13ஆம் தேதி ஜூன் 13ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது. அதாவது 1998ஆம் ஆண்டு கடந்த தேர்தலில் வந்து வடம்பிடிப்பதில் இருந்த ஏற்பட்ட தகராறு பிரச்சனை காரணமாக தேர்தல் இருந்தது. அதன் பிறகு பலத்த பாதுகாப்புடன் சில ஆண்டுகள் மட்டும் தேர்வு வெடிச்சு ஓடினாலும் அந்த தேரோட்டம் முழுமையாக நடைபெறல. அப்புறம் 2006க்கு அப்புறம் தேரோட்டமே நடைபெறாமல் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையுடன் படம் பிடித்து இழுக்க இந்த தேரோட்டத்துல அனுமதி வழங்கினால அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்டவர் மட்டும் அடையாள அட்டை பெற்று அவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு தேரை 4 இழுத்து வருகின்றனர். இந்த தேரோட்டத்துல வந்து ஒரு ஐஜி, 3 டிஐஜி, 10 எஸ்பிக்கள் தலைமையில 12 கூடுதல் எஸ்பிக்கள், 28 டிஎஸ்பி மற்றும் 80 இன்ஸ்பெக்டர் உட்பட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 16 இடங்களில் ஒத்துழைச்சாவடி 55 இடங்களில் வந்து ஈடுபட்டு தேரோட்டத்துக்கு வரும் எல்லாருமே மொத்த பாதுகாப்பு சோதனைக்கு பின்னர் தான் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து இந்த அடையாள அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே தேர் வடம்பிடிக்கைகளும் மற்றவர்கள் தேரை வந்து இந்த தடுப்பு சாலை தேரோட்டங்களில் இருபுறமும் தடுப்பு அமைக்கப்பட்டு தடுப்புக்கு வெளியில் நின்றுதான் தேரோட்டத்தை கண்டுகளிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.